வெளியிலே சென்று விட்டு உள்ளே வரும் பொழுது வெளியிலே இருக்கக்கூடிய கிருமிகள் அத்தனையும் இங்கே வெளியிலேயே இருந்து விட வேண்டும், அது வீட்டிற்குள்ளாக வரக்கூடாது என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தில் தான் நம்முடைய பெரியவர்கள் சாஸ்திரத்தை வகுத்து வைத்திருக்கிறார்கள். இடையிலே நேர்ந்த ஒரு சிறு குழப்பம், இடையில ஒரு 30-40 வருஷமா தான் இந்த கன்ஃபியூஷன்லாம், ஒரு 30-40 வருஷமா தான் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, இல்ல கோவிலுக்கு போயிட்டு இருந்தா காலால் நம்பப்படாது, நேரா உள்ள வந்துடணும், காலால் நம்பினா ஆகாதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கா. இவா சொல்லிட்டு இருக்கா, அதாவது காலலம்புனா அது ஏதோ ஒரு தோஷமான விஷயம், ஒரு தோஷமான இடத்துக்கு போயிட்டு வந்தாதான் காலலம்பணும், நம்ம தெய்வ சாநித்தியம் இருக்கிற இடத்துக்கு தானே போயிட்டு வந்தோம், அதுக்கு எதுக்காக காலலம்பணுங்கிற மாதிரி எல்லாம் தவறாக இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற வழிகளெல்லாம் என்னென்ன குறைகள் இருந்தது நமக்கு தெரியும், எத்தனையோ கிருமிகளை எல்லாம் கடந்துதானே வந்திருப்போம். ஆக நம்முடைய சாஸ்திரம், உண்மையான தர்மசாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் எங்கே சென்று விட்டு வந்தாலும் உள்ளே வருவதற்கு முன்னால் நம்முடைய இல்லமே ஒரு ஆலயம்தான் என்பதை நினைவிலே கொண்டு வீட்டிற்குள்ளாக வருவதற்கு முன்னால் நிச்சயமாக கால்களை அலம்பிக் கொண்டுதான் வீட்டிற்குள் வர வேண்டும்.